ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இதில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார். அதனால்தான் இன்று ஒரு பக்கம் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், அடுத்த பக்கம் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இணை பேராசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம் என்று அவரவர்கள் அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார், அதனால்தான் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று போராடுகின்ற அத்தனை பேரும் சொல்லுகின்ற ஒரு கருத்து. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காட்டாட்சி, ஊழலாட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியாக நான் பார்ப்பது, தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இன்று போதைப் பொருட்கள் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் 3 தலைமுறைகளாக இந்த மதுவை அறிமுகப்படுத்தி, மீண்டும் அறிமுகப்படுத்தி, அன்றைய ராஜாஜி அவர்கள் எவ்வளவோ கெஞ்சி, அதற்கு பிறகும் கலைஞர் அவர்கள் 1971-72 டாஸ்மார்க் என்ற அந்த மதுக்கடைகளை திறந்தார். 3 தலைமுறையில் நாசப்படுத்தி, இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு தலைமுறையை போதைப் பொருட்களால் நாசப்படுத்தி விட்டார். அத்தனை குடும்பங்களும், தமிழ்நாட்டில் அத்தனை குடும்பங்களும், பெற்றோர்களும் பெண்களும் இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே கிடையாது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தினம் தினம் குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல், தினம் ஊழல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நகராட்சி மட்டுமில்லை, எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல் உங்களுக்கு தெரியும். காட்ஃபாதர், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர், மேற்கு தொடர்ச்சி மலையை அழிச்சு ஒழிச்சு அத்தனை மலையை எல்லாமே கேரளாவுக்கு எடுத்துட்டு கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உறுதியா சிபிஐ என்கொயரி வரும், சிபிஐ விசாரணை உறுதியா வரும். இன்னும் 2 மாதத்துல அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரும். எங்கள் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக ஆட்சி வரும். உறுதியாக விசாரணை வரும். அதனால அது இல்லாமல் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் பொய்யை சொல்லிக் கொண்டு வருகிறார். அன்றாடம் ஒரு பொய். நாங்க தமிழ்நாட்டில் 12,16,000 கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அதாவது கடந்த வாரம்தான் அமைச்சரவையில ஒரு 35,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுக்கிறாங்க. அதற்கு முன்பு 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை 1,60,000 கோடி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி தான் தொழில் முதலீட்டுக்கு, தனியார் தொழில் முதலீட்டு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அமைச்சரவையில். எப்படி 12,4 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு அப்புறம்? ஆனால் திமுகவில் குழப்பங்கள். காங்கிரஸ் ஒரு பக்கம், விசிகே ஒரு பக்கம், வைகோ அவர்கள் ஒரு பக்கம், அந்த எல்லாமே பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வர இருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவும் நடக்கின்ற ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த வகையில தமிழ்நாட்டு மக்கள் இன்று இன்னும் தேர்தலுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமாக பேரலை, திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை வந்து திமுக ஆட்சி அகற்றும். இன்னும் சொல்ல போனா எங்கள் கூட்டணி 200 தொகுதிகள் மேல் வெற்றி பெறும். திமுக ஒற்றை நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். அதாவது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்தும்
கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் 125 தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. மீதி இருக்கிற 8 தொகுதிகள் அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் சின்னத்திலே போட்டிட்டார்கள், அவ்வளவுதான். 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடந்தும் இப்பொழுது திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் பார்த்திருக்கிறது. அதில் 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். அதுல மிக மோசமான ஒரு முதலமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள். எதுவுமே நடக்கல, எதுவும் தெரியல, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2-3 அதிகாரிகளும் 4 வியாபாரிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 4 வியாபாரிகள் யாரு தெரியுமா? அமைச்சர்கள் என்ற போர்வையில். அவங்க அமைச்சர்கள் கிட்ட பிசினஸ் மேன், அவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இதுதான் நிர்வாகமா? சமூக நீதி பத்தி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்களால? சாதிவாரி கணக்கெடுப்பு என்னாச்சு? தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே அதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும். நான் கணக்கே எடுக்க மாட்டேன். ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா? அதுக்கு மட்டும் ஏன் கணக்கு எடுக்கிறீங்க? எந்த வீட்டுல, எந்த ஜாதியில, எந்த மதத்துல, எந்த கட்சியில இருக்கிற அது மட்டும் கணக்கு வச்சிருக்கீங்களே. மக்களுடைய பிரச்சனை அது ஏன் கணக்கு எடுக்க முடியல உங்களால? இந்த 45 நாள்ல 26 அறிவிப்புகள். உங்களோட ஸ்டாலின், அவங்களோட ஸ்டாலின், நலமான ஸ்டாலின், நலம் இல்லாத ஸ்டாலின், இதெல்லாம் ஒரு அறிவிப்பா? ஏன் 5 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? கடைசி நேரத்தில் இப்ப என்ன அறிவிப்பு உங்களுக்கு? இளைஞர்கள் அவங்க மனசுல இதெல்லாம் சொல்லணுமா? அது என்ன அறிவிப்பது? கனவை சொல்லுங்கள் இளைஞர்களே. இளைஞர் என்ன சொல்ல போறாங்க முதலமைச்சர்கிட்ட? ஐயா முதலமைச்சர் அவர்களே, எங்க கனவு, இளைஞர்களுடைய கனவு என்ன? தமிழ்நாட்டில் கஞ்சா இருக்கக்கூடாது, போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, சாராயம் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆத்துல தடுப்பணை கட்டணும், ஆறுகளை அழிக்க கூடாது, கல்வி இலவசமா தரமா கொடுக்கணும், சுகாதாரம் இலவசமா தரமா கொடுக்கணும். இதுதான் இளைஞர்களுடைய கனவு. இதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்ற முடியுமா ஸ்டாலின் அவர்களால? நிச்சயமா முடியாது. சார், எங்களிடம் இருக்கிற தரவுகளின் அடிப்படையில தலைவர் நீங்க தான் சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை ஏன் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கு. இனிமதற்கான வாய்ப்பே இல்லையா சார்? ஒரு நிமிஷம் சார். காங்கிரஸ் கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்டது, அதே போல நீங்க ஏதாவது ஆட்சியில பங்கு கேட்கிற மாதிரியாவது? நான் சொல்லி அண்ணா திமுக ஆட்சின்னு சொல்லிட்டேன்.